இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, இந்த பக்கம் எதுவும் வண்டி வர மாதிரி தெரியல. நாங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் வண்டியை பிடிச்சு அப்படியே பைக்ல எடுத்துட்டு வந்துடுறோம். நாங்க 2 பேரும் பைக்ல வந்துடுறோம். சரிப்பா? சரிப்பா. சரிப்பா, போலாம் வா. வரோம்ப்பா. சீக்கிரம் வந்துருங்க. ஹலோ, சொல்லு. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நல்ல விவரம் தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தன் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஆமா ஆமா, அவன் வந்து வேலையை பக்காவா முடிச்சிட்டு போயிட்டான். நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். எல்லாரும் குடிச்சிட்டாங்கல்ல, கிளம்பலாமா? போலாம். ஐயோ, அம்மா வலிக்குதே. ஐஸ்வர்யா, என்னாச்சு? என்னாச்சு தெரியல. ஐயோ, வலிக்குதே. ஐயோ, இங்கயா? இங்க வலிக்குதா? இங்கயா? ஐயோ, வலிக்குது. ஐயோ, வயிறு வலிக்குதா? ஆமா ஆண்டி, என்னால வயிறு வலிய பொறுக்கவே முடியல. ஐயா, இந்த பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? ஐயா, 2 கிலோமீட்டர் தள்ளி போனியா? சரி வாங்க, ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிடல் போலாம். ஐயா ஐயா, இல்ல ஐயா, கோயிலுக்கு போற நேரத்துல நீங்க எதுக்கு ஹாஸ்பிடல் வந்துக்கிட்டு? நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டே இருங்க. நான் ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு நான் பின்னாடியே வந்துடுறேன். அதுவும் சரிதான். சரி வாங்க, எல்லாரும் வாங்க. சரி சரி வா. சரி வாங்க போலாம். சரி கொஞ்சம் பொறுத்துக்கோ. வலிக்குதே. அப்பா, கடவுள் எல்லா விதத்திலயும் நமக்கு சாதகமா தான் இருக்காரு. அதனாலதான் அருள் அந்த வேனை விட்டு இறங்கி வீட்டுக்கு போய் கிரீடத்தையும் புடவையும் எடுத்துட்டு வரேன்னு கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த வேன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்பா வா போலாம். வாங்க, நீ ஆடலாம். ஆடுங்க அண்ணி, நீங்களும் வாங்க. நான் வரல. வாங்க ஆடுங்க. அப்பா வாங்க. ஆட மாட்டேன். வாங்க. இல்ல நான் வரல. வாங்கப்பா. மாமா எந்திரிங்க. வாங்க. இன்னைக்காவது எந்திரிச்சு ஆடுறாமா? ஆடு. வந்தானா? ஹலோ பாஸ்.
சார் 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 நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். என் கூட நின்று பேசிட்டு இருந்தான்ல அவன் தான் சார் நீங்க போற வேன்ல இருக்கிற பிரேக்கையும் ஹேண்ட் பிரேக்கையும் கட் பண்ண சொன்னா சார். அதனாலதான் சார் நான் பண்ணேன். ஏய் 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 நில்லு ஏய் 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 கரிகாலா என்னடா, நம்ம வண்டியில பிரேக் கட் பண்ணி விட்டேன்னு சொல்றான்டா. நீ சீக்கிரம் வண்டி எடு, அவங்கள போய் பிடிக்கலாம். டேய் இரு. இப்ப அவனை துரத்தி போய் பிடிக்கிறத விட வேன்ல இப்ப நம்ம குடும்பமே போயிட்டு இருக்காங்க. அவங்கள முதல்ல காப்பாத்தணும். நீ முதல்ல யாருக்கா போன் பண்ணி கேளு. பக்காவா முடிச்சுட்டு போயிட்டான். நான் தான் உனக்கு கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம்? அந்த வேனோட பிரேக்கை கட் பண்ண மெக்கானிக்க அந்த கரிகாலனும் அருளும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. எது? என்னாச்சு? இரு. ஏய், அவங்களுக்கு எப்படிடா பிரேக் வயர் கட் பண்ண விஷயம் தெரியும்? எப்படி தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. முன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் உருப்படியா செய்ய முடியாதுடா. எனக்கு வந்து சேரிங்க பாருங்க. இப்போ அவனுங்க கையில சிக்காம 2 பேரும் தப்பிச்சிட்டீங்கல்ல? ஆமா, நாங்க தப்பிச்சிட்டோம். சரி, அவங்க 2 பேர் கையிலயும் திரும்ப சிக்கிடாம நீங்க தனித்தனியா பிரிஞ்சு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. இதுக்கப்புறம் எப்படியும் அவனுங்க 2 பேருமே குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்சு இந்த வழியா தான் வருவானுங்க. அத நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? வேன்ல பிரேக் வயர் கட் பண்ண விஷயம் அந்த அருளுக்கும் கரிகாலனுக்கும் தெரிஞ்சிச்சான். ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? இனிமேதான் வேற ஏதாவது பிளான் பண்ணணும். ஐயோ, என்னடா ஆச்சு? டேய் பெரியப்பா கால் பண்ற, போன் ரிங் போது எடுக்கவே மாட்டாரு. டேய் சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணு. ச்சே, யாருமே எடுக்க மாட்டாங்க. ஷோ. கையிலுக்கு கால் பண்ணி பாக்குறியா? இரு. டேய் கையில் கூட எடுக்க மாட்டாடா. யாருமே போன் எடுக்காம என்னடா பண்றாங்க? சரி வா, நேர்ல தான் போய் பிடிக்கணும். வேகமா ஆ.